Taste the Daily. 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் முறை காரணமாக பொருட்கள் வழங்குவது தாமதமாவதால் இம்முறையை கைவிட வேண்டும், ஊழியர்களை அவரவர் சொந்த ஊர் அருகில் பணியிட மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 14ஆம் தேதி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கலை அடைந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 57,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. எனவே சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்றில் குளிக்கவும் படகு சவாரிக்கு தடை விதித்துள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிட பணிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஓலப்பட்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் புதிய கட்டிடம் கட்ட மருத்துவர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று அதிமுக தாரமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமுத்து தலைமையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சாம்பாரில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. காங்கேயத்தில் தயார் செய்யப்பட்ட காலை உணவை 40 மாணவர்கள் சாப்பிட்ட நிலையில் 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதில் ஒரு மாணவருக்கு அவரது உணவில் ஊற்றப்பட்ட சாம்பாரில் பள்ளி கிடந்த நிலையில் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 4 மாணவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை பள்ளி விழுந்த உணவை வழங்கி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊழியர்களின் முதுநிலை பட்டியலை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஊழியர்கள் வலியுறுத்தினர். அப்போது விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். கோவை மாவட்டம் ஆனைமலையில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். ஆனைமலை நல்லுகுத்திப்பாறை வடக்கு மகாகாளியம்மன் கோவில் வீதியில் சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் தாழ்வான பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்தது. சாக்கடை நீர் கலந்த தண்ணீரை பொதுமக்கள் பணம் கொடுத்து மின்மோட்டார் மூலம் வெளியேற்றினர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கால்வாயை சீரமைக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தவுள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 37,263 கன அடியிலிருந்து 43,892 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரியில் உபரி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 37,263 கன அடியிலிருந்து 43,892 கன அடியாக அதிகரித்துள்ளது. 113.5 அடியாக இருந்த நீர்மட்டம் 114 அடியாகவும் நீர் இருப்பு 84.22 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 22,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் விடியா திமுகவினரின் நிகழ்ச்சிக்கு பள்ளி மாணவ மாணவியரை வரவழைத்து அலைக்கழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்னவாசலில் கோடை விழா என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சிக்காக மாணவ மாணவியர் காலை 8 மணிக்கே வந்து காத்திருந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அருணாவோ மாலை 4 மணிக்கு தாமதமாக வந்துள்ளார். இதனால் உணவு குடிநீரின்றி அவதிப்பட்ட நிலையில் திடீரென கனமழையும் கொட்டி தீர்த்ததால் மாணவிகள் அங்கிருந்த நாற்காலிகளையே குடைகளாக பிடித்தபடி நின்றிருந்தனர். விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் மாணவிகளுக்கு சிரமம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்குள் வரும் கனரக வாகன ஓட்டுநர்களிடம் விடிய அரசு அதிகாரிகள் கட்டணம் வசூலித்து கல்லா கட்டுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியில் ஆந்திராவிலிருந்து வரும் கனரக வாகனங்கள் சோதனையிடப்பட்டு தமிழகத்திற்குள் அனுப்பப்படுகிறது. ஆனால் இங்குள்ள வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஏ ஒலி உள்ளிட்டோர் வாகனங்களை சோதனை செய்யாமல் 300 முதல் 1000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கூட்டுறவு பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நுகர்பொருள் வாணிபக் கிடங்கிலிருந்து எடை குறையாமல் பொருட்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர். தொடக்க வேளாண்மை கூட்ட அனைத்து பணியாளர் சங்கம் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் புல்லுடூத் மூலம் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அதனை எதிர்த்து மாநிலம் முழுவதும் இன்று ஒரு நாள் ஆர்ப்பாட்டமும் 14/7/2025 தொடர் வேலை நிறுத்தம் அனைத்து சங்கங்களும் அனைத்து நியாய விலைக்கடையும் அடைப்பதாக முடிவு செய்யப்பட்டு அதன் முதற்கட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது.